அனைவருக்கும் வணக்கம். அது சரியா ஹரியானா மாநிலத்தில் இருக்கிற ஃபரீதாபாத் அப்படின்ற மாவட்டத்தில் ஜாசனா அப்படின்ற ஒரு கிராமம். இந்த கிராமத்தை சேர்ந்தவர் தான் மோனிகா அப்படின்ற இந்த பெண்மணி. இந்த பெண்மணிக்கு மொத்தம் 2 சகோதரர்கள் இருக்காங்க. முதலாவது பிரமஜித் அப்படின்ற ஒரு அண்ணன், இரண்டாவது மனிஷ் அப்படின்ற ஒரு தம்பி. மேற்கொண்டு இந்த மோனிகா அதே ஊரில் சுக்பீர் அப்படின்ற ஒருத்தரை காதல் திருமணமும் கட்டியிருக்காங்க. 2 பேருடைய அப்பா அம்மா வீடும் ஒரே ஊர் அப்படிங்கிறதுனால அடிக்கடி இந்த மோனிகா தன்னுடைய அப்பாவுடைய வீட்டுக்கு செல்வதை வழக்கமாக தான் வச்சுட்டு இருந்திருக்காங்க. மறுபக்கம் இந்த சுக்பீர் சிங்கை பற்றி சொல்லணும்னா இவர் ரொம்பவே வசதியை படைத்தவர். அவருக்கு ஒரு அசம்பாவிதம் நடப்பதற்கு முன்னாடி ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி தான் ஆடி கார் கூட வாங்கியிருந்திருக்காரு. மேற்கொண்டு இந்த மோனிகாவும் இந்த சுக்பீர் சிங்கும் ஒரு 3 அடுக்கு மாடி வீட்டில் தான் சந்தோஷமாக அந்த கிராமத்தில் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. மறுபக்கம் இந்த மோனிகாவுடைய அப்பாவை பற்றி சொல்லணும்னா அவர் அதே ஊரில் தான் பால் பண்ணை வச்சு நடத்திக்கிட்டு வராரு. இதனால் மோனிகா தனக்கு தேவையான பால் எல்லாத்தையுமே தன்னுடைய அப்பாவுடைய பண்ணைக்கு வந்து தினமும் ஈவினிங் நேரத்தில் வாங்கி செல்வது தான் வழக்கம். அந்த சமயத்தில் தன்னுடைய குடும்பத்தார்கள் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அவங்க கூட சிரித்து பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நாட்கள் எந்தவித பிரச்சனையுமே இல்லாமல் நல்ல விதமாக தான் நகர்ந்து போய்கிட்டே இருக்குது. மறுபக்கம் இந்த சுக்பீரும் தன்னுடைய சகோதரர்கள் கூட சேர்ந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு டவுனில் ஒரு கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு வராரு. இதன் மூலியமாகவும் அவருக்கு நிறைய வருமானமும் கிடைச்சிருந்திருக்கு. பட் என்னதான் இவர்களுக்கு 2013 திருமணமாக்கி நல்ல வசதியோடு இருந்தாலும் கூட குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை தவிர மற்ற எல்லா விஷயங்களுமே அவங்களுக்கு நல்ல விதமாக தான் அமைஞ்சிருந்திருக்கு. மனதளவிலையும் பொருளாதார ரீதியாகவும் எந்தவித பிரச்சனையுமே இல்லாமல் தான் அந்த தம்பதியினர் அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு வராங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மோனிகா ஈவினிங் நேரத்தில் தன்னுடைய அப்பாவுடைய பால் பண்ணைக்கு போயிட்டு வீட்டுக்கு தேவையான பால்லாம் வாங்குவாங்கன்னு சொன்னல, அதே மாதிரி தான் ஆகஸ்ட் 11, 2020 வாகல கோவிட்லாம் இருந்துச்சுல, அந்த சமயத்தில் தான் இந்த மோனிகா ஈவினிங் நேரத்தில் வருவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா அந்த பால்லாம் எடுத்து வச்சுட்டு ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் 8:30 மணி ஆகியுமே மோனிகா அன்றைய நாள் பால் வாங்க வரவே இல்லை. சில சமயங்களில் அவள் வராமல் இருக்கிறதுனால அவள் வேலையாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மோனிகாவுடைய தம்பியான மனிஷ் கிட்ட அந்த பால் வீட்டுக்கு கொடுத்து விடுவாங்க. அப்படிதான் அன்றைய நாளாம் ஆகஸ்ட் 11ஆம் தேதி அவருடைய இளைய மகனான மனிஷுக்கு கால் பண்ணி மோனிகா இன்னைக்கு வரவே இல்லை, நீ அவங்களுடைய வீட்டில் போயிட்டு பாலை கொண்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அதன் அடிப்படையில் இந்த மனிஷும் 9 மணி வகையில் தன்னுடைய அக்காவுடைய வீட்டுக்கிட்ட வந்திருக்கான். அந்த சமயத்தில் அந்த வீட்டோடைய வாசலில் எந்த ஒரு லைட்டுமே எரியாமல் ரொம்பவே இருட்டான ஒரு நிலைமையில தான் இருந்திருக்கு. சரி, அக்கா ஏதாவது வேலையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டை மெல்லமாக தள்ளும்போது அது ஏற்கனவே திறந்தபடி தான் இருந்திருக்கு. சரின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சந்தேகத்தோடைய அந்த வீட்டோடைய வாசல் கிட்ட வந்து வெளியில் இருக்கிற லைட்டில் ஆன் பண்ணிட்டு தன்னுடைய அக்காவுக்கு கால் பண்ணி பார்க்கும்போது மொபைல் ரீச் ஆகாமலே போகுது. மறுபக்கம் காலிங் பெல் அடித்து பார்க்குறான், அக்காவுடைய பேரை சொல்லி கூப்பிட்டு பார்க்குறான், டோரை தட்டி பார்க்குறான். அப்போ கூட தன்னுடைய அக்கா கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. இதனால் டோரை திறக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் லேசாக தள்ளும்போது அந்த டோர் ஏற்கனவே திறந்தபடி தான் இருக்குது அப்படிங்கிறத அவன் உணர ஆரம்பிக்கிறான். அடுத்த கட்டமாக மனிஷ் அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போது பயங்கர இருட்டாக இருந்திருக்கு. உடனடியாக லைட்லாம் ஆன் பண்ணிவிட்டு அந்த வீட்டோடைய கிச்சன் கிட்ட இவன் போய் பார்க்கும்போது தான் பயங்கரமான ஒரு முறையில் ரத்தம் சிந்தி இருக்கிறத அவன் பார்க்குறான். உடனடியாக அந்த ரத்தம் எந்த இடத்த நோக்கி சிந்திக்கிட்டே போகுதோ அதை ஃபாலோ பண்ணிக்கொண்டே போகும்போது கிச்சனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெட்ரூமை காட்டி இருந்திருக்கு. உடனடியாக இந்த மனிஷ் அந்த பெட்ரூமை போய் பார்க்கும்போது தான் தன்னுடைய அக்காவை பார்க்கக்கூடாத ஒரு கோலத்தில் ரொம்பவும் கொடூரமான ஒரு நிலைமையில பார்த்துட்டு பயந்து போய் தான் எடுத்துகிட்டு வந்த பாலை கூட அதே இடத்துல போட்டுட்டு அங்கிருந்து வெளியில் ஓடி வந்து அழுதுகிட்டே தன்னுடைய அப்பா கிட்ட நடந்த விஷயங்கள்லாம் சொல்கிறான். மறுபக்கம் இவன் கதர்ன சத்தம் எல்லாமே அக்கம் பக்கத்தில் இருந்த நபர்களுக்கெல்லாம் கேட்டிருந்திருக்கு. இதனால் அவர்களும் என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு பதறி அடித்து இந்த மோனிகாவுடைய வீட்டை வந்து பார்க்கும்போது தான் நடந்த விஷயங்கள் எல்லாமே வெளி உலகத்துக்கு தெரிய வர ஆரம்பிக்குது. அன்னைக்கு மோனிகாவுடைய தம்பியான மனிஷ் அந்த வீட்டில் அப்படி என்ன தான் பார்த்தாரு, மோனிகாவுக்கு அந்த வீட்டில் என்ன தான் நடந்துச்சு, 2020 ஹரியானா மாநில மக்களால் மறக்கவே முடியாத ஒரு கொடூரமான ஒரு அரக்கத்தனமான சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர், வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டில் போய் சேரும். மேற்கொண்டு நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுறது மூலியமாகவும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டில் போகலாம். அதனால் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோவை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். முடிந்த அளவுக்கு 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படின்ற ரேட்டிங்கையும் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. மோனிகாவுடைய தம்பியான மனிஷ் அழுதபடியே அக்கம் பக்கத்தில் இருந்த நபர்கள்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. அவர்களுமே உள்ளே வந்து பார்த்துட்டு உடனடியாக போலீஸ் ஆஃபீஸருக்கும் இந்த மோனிகாவுடைய அப்பா அம்மாவுக்கும் தகவலை கொடுக்குறாங்க.
தகவல் கிடைச்ச கொஞ்ச நேரத்திலே நியர்பையில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே சம்பவ இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த வீட்டில் இறந்து கிடக்கிற சுக்பீர் மற்றும் மோனிகாவுடைய சடலத்தை பார்த்துட்டு போலீஸ் ஆஃபீஸர் ரொம்பவே வேதனைப்பட்டிருந்திருக்காங்க. ஏன்னா 2 பேருமே துப்பாக்கியால் சுடப்பட்ட நிலையில் ரொம்பவும் கொடூரமான முறையில் அந்த இடத்துல ரத்த வெள்ளத்தோடு இறந்து கிடக்குறாங்க. இதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கில்லர் இவங்களை கொலை பண்ணுவதற்கு முன்னாடி அவங்களுடைய வாய், அவங்களுடைய கை கால் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சர்ஜிக்கல் டேப்பால ஒட்டி இருந்திருக்காங்க. மேற்கொண்டு அந்த வீட்டில் கொள்ளை நடந்ததற்கான எல்லா தடயங்களுமே அந்த இடத்துல இருந்து கிடைச்சிருந்திருக்கு. அந்த வீட்டுடைய பீரோ, அந்த வீட்டுடைய முக்கியமான கதவுகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே திறக்கப்பட்ட நிலையில இருந்திருக்கு. அங்க இருக்கிற பணம், நகைகள் அப்படின்னு சொல்லிட்டு பாதி அளவுக்கான பொருட்கள் எல்லாமே கொள்ளையடிக்கப்பட்டிருந்திருக்கு. இந்த வழக்கில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 2 பேருமே உயிரோட இருக்கிறத பகல் நேரம் அக்கம் பக்கத்தில் இருந்த நபர்கள்லாம் பார்த்துருந்துருக்காங்க. மேற்கொண்டு இந்த மோனிகாவுடைய தம்பியான மணிஷ் இந்த வீட்டுக்கு வந்தது இரவு 9 மணிக்கு தான். ஆக மொத்தம் இந்த கொலை சம்பவத்தெல்லாம் பார்க்கும்போது பட்டப்பகல்லையோ அப்படி இல்லைன்னா ஈவினிங் நேரத்திலேயே தான் இந்த கொலை சம்பவம் நடந்திருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. அடுத்த கட்டமாக போலீஸ் ஆஃபீஸர் சம்பவ இடத்துக்கு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட், மெடிக்கல் டீம்லாம் வர வச்சு அந்த இடத்த கம்ப்ளீட்டாக சோதனை பண்ணியிருந்திருக்காங்க. அவங்களுக்கு தேவையான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கொள்ளவும் செய்கிறாங்க. இந்த விஷயம் முடிந்ததுக்கு பிறகு இந்த 2 பேருடைய சடலத்தை மீட்டு பக்கத்தில் இருக்கிற பிகே சிவில் அப்படின்ற ஹாஸ்பிட்டலுக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்காக அனுப்பி வைக்கிறாங்க. இந்த ஒரு கொலை சம்பவம் ஃபரிதாபாத் முழுக்க ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட ஆரம்பிக்குது. காட்டு தீய இந்த செய்தி பரவ ஆரம்பித்ததுனால நிறைய பொதுமக்கள் அந்த வீட்டு முன்னாடி தான் வந்து கூடியிருந்திருக்காங்க. இதை விட மீடியா, பத்திரிகை நண்பர்களும் அந்த இடத்துல போயிட்டு கூட்டிட்டு அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத லைவ் அப்டேட் பண்ணிக்கிட்டே வராங்க. போலீஸ் ஆஃபீஸர் அந்த வீட்டை சோதனை பண்ணி பார்த்ததுல நிறைய பணம், நிறைய தங்க நகைகள்லாம் இருந்திருக்கு. ஆனால் அதில் பாதி அளவுக்கு மட்டும்தான் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. மேற்கொண்டு சுக்பீரோடைய லேப்டாப் முக்கியமாக காணாமல் போயிருக்கு. அதே சமயம் இந்த சுக்பீர் மற்றும் மோனிகாவுடைய மொபைல் ஃபோன் 2மே இது கூடவே கொள்ளையடிக்கப்பட்டிருந்திருக்கு. இதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அந்த வீட்டில் சிசிடிவி இருந்திருக்கு. அந்த சிசிடிவி எல்லாமே சுக்குநூறாக உடைக்கப்பட்டிருந்திருக்கு. அந்த கிரைம் சீனை பார்க்கும்போது ஒருத்தர் இவங்களை கொலை பண்ண மாதிரி தெரியல. 2 அல்லது 3-4 பேர் சேர்ந்து தான் இந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆயிருக்கணும் அப்படின்றது எல்லாமே அந்த சர்க்கம்டன்ஷியல் எவிடன்ஸ் மூலமா போலீஸ் ஆஃபீஸர் தெரிந்து கொள்ளும் செய்கிறாங்க. மேற்கொண்டு அப்படியே இந்த கொலை சம்பவத்தில் ஒரு 4 பேர் ஈடுபட்டிருந்தாலும் இவங்க எந்த வழியாக வந்திருப்பாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீட்டுடைய பின்பக்க கதவு, ஜன்னல் கண்ணாடி, அந்த வீட்டுக்கு வெளியில் வந்து செக் பண்ணுறது, வேற ஏதேனும் பாதைகள் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறது, வேற ஏதாவது கண்ணாடிகள் உடைக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாமே செக் பண்ணி பார்த்ததில் ஃபோர்ஸ் பண்ணி ஒருத்தர் இந்த வீட்டுக்குள்ளே நுழைந்த மாதிரியான எந்த ஒரு தடயங்களுமே தெரியல. ஆக மொத்தம் இந்த வீட்டோடைய மெயின் கேட் வழியாக தான் இவர்கள் வந்திருக்காங்க அப்படிங்கிறது போலீஸ் ஆஃபீஸருக்கு திட்டவட்டமாக உறுதியாக ஆரம்பிக்குது. அதே தான் அக்கம் பக்கத்தில் இருந்த நபர்களும் இந்த வீட்டோடைய கேட் ரொம்ப நேரமாக திறந்தே தான் இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இப்போ கிடைச்ச எவிடன்ஸ் வச்செல்லாம் பார்க்கும்போது இந்த வீட்டில் பாதி அளவுக்கான பொருட்கள் மட்டும்தான் காணாமல் போயிருக்கு. அப்போது கொலைகாரனுடைய முக்கிய திட்டம் இந்த வீட்டில் கொள்ளையடிக்கிறது கிடையாது, இவங்களை வேணுமுனே கொலை பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான். அதே சமயம் இந்த வீட்டுக்குள்ளே எந்தெந்த இடத்துல கேமரா இருக்குது, எந்தெந்த இடத்துல அந்த கேமராவுடைய விஷுவல் பதிவாகாது, அதாவது பிளைண்ட் ஸ்பாட்லாம் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்ற முதற்கொண்டு எல்லாமே தெரிந்த ஒரு நபர் தான் இந்த சம்பவத்தில் பக்காவாக பிளான் பண்ணி இறங்கியிருக்கணும் அப்படின்றது எல்லாமே போலீஸ் ஆஃபீஸருக்கு கிடைச்ச எவிடன்ஸ் மூலியமாக தெரிய வருது. இதனால் போலீஸ் ஆஃபீஸர் இறந்து போன 2 பேருடைய குடும்பத்தார்கள்கிட்டையும் இவர்கள் யாருக்காவது எதிரிகள் இருக்காங்களா அப்படின்ற கண்ணோட்டத்திலையும் விசாரிக்கும் போது இவர்கள் 2 பேருமே ஒரு சாஃப்டான கேரக்டர் தான், யாருக்கிட்டுமே எந்தவித சண்டைகளும் போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. மேற்கொண்டு சுக்பீர் சிங் ஒரு கம்பெனி நடத்திக்கிட்டு வரதுனால அந்த கம்பெனியில் இருக்கிற யாராவது இவங்களை ரிவெஞ்ச் எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போயிட்டு விசாரணை நடத்தி இருந்திருக்காங்க. ஆனால் எந்த ஒரு தடயமுமே போலீஸ் ஆஃபீஸருக்கு கிடைக்கவே இல்லை. அடுத்த கட்டமாக கொலை சம்பவம் நடந்த வீட்டை சுற்றி அதே ஏரியாவில் வேறு எங்கெங்கெல்லாம் சிசிடிவி இருக்குது அப்படிங்கிறத ஒரு டீம் தீவிரமாக சோதனை பண்ணிக்கிட்டே வராங்க. அதில் இருக்கிற விஷுவல்ஸ் எல்லாத்தையுமே பக்காவாக செக் பண்ணிக்கிட்டே வராங்க. சம்பவம் நடந்த வீட்டில் இருந்த சிசிடிவி 12:30 மணி வாக்கில் உடைக்கப்பட்டிருந்திருக்கு. இதனால் அந்த டைமிங்க்கு முன்னாடி யாராவது இந்த தெருவுக்குள்ளே வந்திருக்காங்களா, சந்தேகப்படுற மாதிரி யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணோட்டத்திலையும் தீவிரமாக தேடிக்கிட்டே வராங்க. இறந்து போன மோனிகாவுக்கும் சுக்பீருக்கும் நீண்ட வருடமாக குழந்தைகளே கிடையாது. ஒரு தனிமையான லைஃப்பை தான் அந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேயும் இந்த 2 பேருமே ரொம்பவே ஒரு க்ளோஸ் டிஸ்டன்ஸில் இருந்து தான் துப்பாக்கியால் சுடப்பட்டிருக்காங்க அப்படின்னும், அந்த துப்பாக்கி ஒரு நாட்டு துப்பாக்கி அப்படின்னும், இவங்களுடைய கைகால்கள் மற்றும் வாயில் ஒட்டப்பட்டிருந்த அந்த சர்ஜிக்கல் டேப் மருத்துவத்துறையிலும் பயன்படுத்துவாங்க, அப்படி இல்லைன்னா கட்டுமான பணிகள்லையும் இதை பயன்படுத்துவாங்க. அப்படிங்கிறதுனால இந்த கொலையை ஒரு மருத்துவத்துறையில் இருக்கிற நபர் மட்டும்தான் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக சொல்லிட முடியாது. அப்படின்றதோட போலீஸ் ஆஃபீஸருக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர்ஸ் எல்லாமே தங்களுடைய ரிப்போர்ட்டை கொடுத்துருந்துருக்காங்க.
இந்த விஷயம்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது முக்கியமான ஒரு தடயம் போலீஸ் ஆஃபீஸருக்கு கிடைக்குது. அது என்னன்னா, கொலை சம்பவம் நடந்த ஏரியாவிலேயே இந்த மோனிகாவுடைய வீட்டுக்கு ஆப்போசிட்லயே கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற ஒரு வீட்டில் ஒரே ஒரு சிசிடிவி கேமரா ஒன்று இருந்திருக்கு. அந்த சிசிடிவி கேமராவை போலீஸ் ஆஃபீஸர் அலசி ஆராய்ஞ்சு பார்த்ததுல கொலை சம்பவம் நடந்த நாளான ஆகஸ்ட் 11ஆம் தேதி மதியம் நேரத்தில் 2 பைக்கில் 4 பேர் தூரத்தில் இந்த மோனிகாவுடைய வீட்டு வாசல் முன்னாடி வந்து இறங்குறது எல்லாமே பதிவாக இருந்திருக்கு. மேற்கொண்டு அவர்கள் 4 பேருமே ரொம்பவே கூலாக அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. அதன் பிறகு 45 நிமிடம் கழித்து அந்த வீட்டுக்குள்ளே இருந்து 4 பேரும் வெளியில் ஓடி வரதும் கையில் நிறைய பைகளோட அவசரமாக 2 வீலரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து தப்பித்து போகிற காட்சிகள் எல்லாமே அந்த இடத்துல பதிவாகுது. அடுத்த கட்டமாக போலீஸ் ஆஃபீஸர் இந்த சிசிடிவி காட்சிகள் எல்லாத்தையுமே மோனிகாவுடைய குடும்பத்தார்கள் கிட்டையும் இறந்து போன அந்த சுக்பீருடைய குடும்பத்தார்கள் கிட்டையும் காட்டுறாங்க. அப்போதான் இந்த சுக்பீர் எப்போதுமே ஞாயிற்றுக்கிழமையில மட்டும்தான் வீட்டில் இருப்பார். மற்ற நேரங்களில் காலையிலேயே எழுந்து தன்னுடைய கம்பெனிக்கு போயிடுவார். இரவு நேரத்தில் தான் வீட்டுக்கு வருவார். மோனிகா மட்டும்தான் வீட்டில் தனியாக இருப்பாங்க. ஆனால் கொலை சம்பவம் நடந்தது என்னமோ செவ்வாய்க்கிழமை தான். அன்றைய நாள் அவருக்கு வயிற்று வலி அப்படிங்கிறதுனால அவர் கம்பெனிக்கு போகாமல் லீவு போட்டிருந்தாரு. இதை தெரிந்து கொண்ட யாரோ ஒருத்தர் தான் இவங்களை கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கூடுதலாக அந்த குடும்பத்தார்கள் தெரிவிக்கிறாங்க. மேற்கொண்டு அந்த சிசிடிவி காட்சிகளை தொடர்ந்து பார்க்கும்போது தான் இந்த மோனிகாவுடைய அண்ணன் மனைவியான, அதாவது இந்த மோனிகாவுடைய அண்ணியான சாந்தி அப்படின்றவங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த சிசிடிவியோடைய குவாலிட்டி ரொம்பவே கம்மியாக இருந்ததுனால யாரு வந்தா அப்படின்ற அவங்களுடைய முகம் முதற்கொண்டு எதுவுமே சரிவர அடையாளம் காண முடியல. மேற்கொண்டு பைக்கோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் அடையாளம் காண முடியல. 4 உருவங்கள் என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறது மட்டும்தான் பதிவாயிருக்கே தவிர மற்றபடி அங்க அடையாளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே சரிவர அடையாளம் காண முடியல. இறந்து போன சுக்பீரும் 15 நாட்களுக்கு முன்னாடி தான் புதிதாக ஒரு ஆடி காரியை வாங்கியிருந்திருக்காரு. இதனால பல சந்தேகத்தோட தான் அந்த சிசிடிவி காட்சிகளை அந்த குடும்பத்தார்களும் இந்த போலீஸ் ஆஃபீஸரும் பார்த்துக்கிட்டே வராங்க. அப்போதான் மோனிகாவுடைய அண்ணியான சாந்தி அப்படின்றவங்க ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை சொல்றாங்க. அந்த சிசிடிவியில் காட்சிகளை பார்த்ததுக்கு பிறகு அதில் இருக்கிற 4 பேரில் ஒருத்தன் தன்னுடைய அண்ணனான விஷ்ணு மாதிரி இருக்கு சார். அவனுடைய நடவடிக்கைகள் எல்லாமே அவனை மாதிரி தான் இருக்கு. ஆனால் கண்டிப்பாக அது அவன் தானா அப்படிங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் பார்ப்பதற்கு அவனை மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் இதை பார்த்துட்டு மற்ற நபர்களும் அவனை மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அதன் பிறகு தான் போலீஸ் ஆஃபீஸர் உடனடியாக யார் இந்த விஷ்ணு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே அலசி ஆராயிறாங்க. இந்த விஷ்ணுவை பற்றி விசாரணை பண்ணும்போது இந்த கொலை சம்பவம் நடப்பதற்கு 3 மாதம் முன்னாடி வரைக்குமே இந்த சாந்தியோடைய வீட்டில் தான் தங்கியிருந்திருக்கான். அதாவது இறந்து போன மோனிகாவுடைய அண்ணன் வீட்டில் தான் இந்த விஷ்ணு நீண்ட நாட்களாக தங்கியிருந்திருக்கான். இப்போ நான் சொன்ன உறவு முறைகளால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம். அதனால் மறுபடியுமே நான் தெளிவாக சொல்கிறேன். அந்த 3 அடுக்கு மாடி வீட்டில் இறந்து கிடந்தது மோனிகா மற்றும் சுக்பீர் அப்படின்ற இந்த 2 பேர். இந்த மோனிகாவும் இந்த சுக்பீரும் ஒரே ஊர் தான். இந்த மோனிகாவுடைய அண்ணனும் அதே ஊரில் தான் வசிச்சுக்கிட்டு வராரு. அவருடைய பேர் பிரமஜித். இந்த பிரமஜித்தோடைய மனைவி தான் சாந்தி, அதாவது மோனிகாவுக்கு அண்ணி முறை வரும். இந்த சாந்தி தான் அந்த சிசிடிவி காட்சிகளை பார்த்துட்டு பார்ப்பதற்கு தன்னுடைய அண்ணனான விஷ்ணு மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷ்ணு தான் நீண்ட நாட்களா அதே ஊர்ல இந்த மோனிகாவுடைய அண்ணன் வீட்டில் தங்கி இருந்திருக்கான். இப்போ யார் என்ன அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அடுத்த கட்டமாக போலீஸ் ஆஃபீஸர் இந்த விஷ்ணுவை தேடி டெல்லிக்கு போயிருந்திருக்காங்க. அங்கே அவனை ஒரு இடத்துல கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறாங்க. அப்போ தான் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் ஒத்துக்கொள்ளவும் செய்கிறான். மேற்கொண்டு இவனுக்கு உதவியாக சோனு, யாதின், கைலாஷ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேருமே உதவி பண்ணதாகவும் சொல்கிறான். கைது செய்யப்பட்ட விஷ்ணுவை பற்றி விசாரணை பண்ணும்போது அவன் டெல்லியில் இருக்கிற மீரட் அப்படின்ற பகுதியில் தான் வாழ்ந்துக்கிட்டு வரான். மேற்கொண்டு இவனுடைய பிரதான தொழிலாக லிக்கர் கான்ட்ராக்டிங் பிஸ்னஸாக இருக்கிறதுனால தன்னுடைய நண்பர்கள் கூட சேர்ந்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லையும் இவன் ஈடுபட்டிருந்திருக்கான். இறந்து போன மோனிகாவுக்கும் இந்த விஷ்ணுவை நல்லாவே தெரியும். அதே சமயம் இந்த விஷ்ணு பயங்கரமான ஒரு கிரிமினல் மைண்ட் உள்ளவன். மோனிகாவுடைய வீட்டுக்கும் இவன் அடிக்கடி வந்திருக்கான். அதனால அந்த வீட்டில் என்னென்ன இருக்கு, எந்தெந்த இடத்துல பிளைண்ட் ஸ்பாட் இருக்கு, எந்தெந்த இடத்துல இவங்களுடைய முக்கியமான பீரோக்கள், அவங்களுடைய நகை, பணம் இருக்கு அப்படின்ற முதற்கொண்டு எல்லாமே இவனுக்கு தெளிவாக நல்லாவே தெரியும். அதே சமயம் கொலை பண்ணிட்டு ஈஸியாக தப்பித்து போவதற்குண்டான எல்லா பாதைகளுமே இவனுக்கு நல்லாவே தெரியும். எந்த தெரு வழியா எந்த இடத்துக்கு போனால் எப்படி வெளியில் போகலாம் அப்படின்ற முதற்கொண்டு எல்லா விஷயமுமே இவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இதனால தான் சம்பவம் நடக்க போகிற நாளான ஆகஸ்ட் 11ஆம் தேதி கூலாகவே தன்னுடைய நண்பர்கள் கூட சேர்ந்து அந்த வீட்டுக்கு முன்னாடி தங்களுடைய பைக்கை நிப்பாட்டிட்டு கேட்டை திறந்துட்டு உள்ளே போயிருந்திருக்காங்க. ஏற்கனவே இந்த விஷ்ணுவா நல்லா தெரியும் அப்படிங்கிறதுனால அவர்கள் 2 பேருமே வீட்டுக்குள்ளே விட்டுருந்துருக்காங்க. அதன் பிறகு தான் இந்த 4 பேருமே சேர்ந்து துப்பாக்கியை எடுத்து அவங்களுடைய நெத்தியிலேயே க்ளோஸ் ரேஞ்சிலேயே சுட்டுட்டு அங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே கொள்ளையடித்துட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி பரபரப்பாக டெல்லியை நோக்கி போயிருந்திருக்கானுங்க.
ஆரம்பத்தில் போலீஸ் ஆஃபீஸர் பணம் நகைக்காக தான் இந்த கொலை நடந்திருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. கைது செய்யப்பட்ட 4 பேருடைய வீட்லையுமே அதே மாதிரி நகை மற்றும் பணங்கள் எல்லாமே மீட்டெடுக்கப்பட்டிருந்திருக்கு. ஆனால் போலீஸ் ஆஃபீஸர் அவனுங்க கிட்ட அடிச்சு உதச்சி அவங்களுடைய ஸ்டைலில் விசாரணை பண்ண முக்கியமான ஒரு அதிர்ச்சிகரமான விடயத்தையே சொல்லியிருந்திருக்காங்க. அது என்னன்னா, இந்த கொலை சம்பவம் நடப்பதற்கு 7 நாட்களுக்கு முன்னாடி ஆகஸ்ட் 3ஆம் தேதி ரக்ஷா பந்தன். இந்த நாளை முன்னிட்டு இவன் டெல்லியில இருந்து தன்னுடைய தங்கையுடைய வீட்டில் வந்து தங்கியிருந்திருக்கான். அந்த சமயத்தில் தான் அவனுடைய தங்கையான, அதாவது மோனிகாவுடைய அண்ணியான சாந்தி அப்படின்றவங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னா, இறந்து போன மோனிகாவுடைய கணவரான சுக்பீர் அப்படின்றவங்க இந்த சாந்தியை தவறான முறையில் வீடியோ எடுத்து வைத்து கொண்டு மிரட்டுறதா தன்னுடைய அண்ணன் கிட்ட அந்த சாந்தி யதார்த்தமா ஒரு நாள் சொல்றாங்க. இந்த விஷயம் மோனிகாவுக்கு கூட தெரியும். ஆனால் அவங்க அதை பெருசாகவே எடுத்துக்கல அப்படின்னு தன்னுடைய அண்ணன் கிட்ட யதார்த்தமாக இந்த சாந்தி சொல்கிறாங்க. இப்போ இந்த விஷ்ணு தன்னுடைய மச்சானான, அதாவது அக்கா வீட்டுக்காரரான பிரமஜித் அப்படின்றவர்கிட்ட இதை பற்றி சொல்லும்போது அவருக்குமே பயங்கரமாக ஷாக் ஆகி துப்பாக்கி முதற்கொண்டு எல்லாத்தையுமே இவரே தான் ரெடி பண்ணி கொடுத்துருந்துருக்காரு. மறுபக்கம் விஷ்ணு இந்த விஷயம் எதுவுமே தன்னுடைய தங்கையான சாந்திக்கு தெரியாமல் தான் சீக்கிரட்டாக பிளான் பண்ணிக்கிட்டே வரான். இந்த சமயத்தில் தான் அவங்க எத்தனை மணிக்கு வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே விஷ்ணு நோட் பண்ணியிருந்திருக்கான். அப்போ தான் செவ்வாய்க்கிழமை அவனுக்கு வயிற்று வலி அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே தான் இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிந்ததுமே மோனிகாவுடைய வீட்டு இந்த 4 பேருமே என்ட்ரி ஆகி அவங்கள கொடூரமான முறையில் துப்பாக்கியால் சுட்டுட்டு அங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே கொள்ளையடித்துட்டு ஒரு ராபரி நடந்த மாதிரியான செட்டப்பை பண்ணிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்காங்க. இந்த வழக்கில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இவனுடைய தங்கையான சாந்தி இப்படி சொன்னதுக்கு பிறகு தான் இவனுக்கு பயங்கரமான ஒரு ஆத்திரம் வந்திருக்கு. ஆனால் அதே சாந்தியால் தான் சிசிடிவியில் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டு பின் நாட்களில் போலீஸ் ஆஃபீஸரால் கைது செய்யப்பட்டிருந்திருக்கான். இப்படி ஒரு வாக்குமூலம் விஷ்ணு கிட்ட இருந்து வெளியில் வந்ததுக்கு பிறகு தான் சாந்தி பயங்கரமாக ஷாக்காக இருந்திருக்காங்க. நான் அந்த விஷயத்த சொன்னதுனால தானே என்னுடைய அண்ணன் கோவப்பட்டு இப்படி ஒரு கொலை சம்பவத்தில் ஈடுபட்டுட்டான். அதே சமயம் நானே அவனை அடையாளம் கண்டு கொண்டு போலீஸ் ஆஃபீஸர்கிட்டையும் மாட்டி விட்டுட்டேனே அப்படின்னு அழுதபடி ஒரு பேட்டியில் சொல்லியிருந்திருக்காங்க. தொடர்ந்து போலீஸ் ஆஃபீஸர் இந்த சாந்தியோடைய கணவர் துப்பாக்கி வாங்கி கொடுத்ததுனால அவரையுமே கைது பண்ணியிருந்திருக்காங்க. மேற்கொண்டு இந்த 4 பேருக்கும் எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டி கோர்ட்டில் சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ணியிருந்திருக்காங்க. தற்போதைக்கு இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கிறதுனால என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். இந்த சுக்பீரும் மோனிகாவும் செஞ்சது மிகப்பெரிய தப்பு தான். ஆனால் அதுக்காக ஒரு கொலை அப்படிங்கிற ஒரு விஷயம் என்றைக்குமே ஒரு தீர்வை கொடுக்கவே கொடுக்காது. இந்த சுக்பீர் மற்றும் மோனிகா மாதிரியான ஆட்களும் உங்களை சுற்றி இருக்கலாம். அவர்கள்கிட்ட இருந்து இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்கள் எப்படி இதில் இருந்து தற்காத்து கொள்ளணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமே தவிர கொலை என்றைக்குமே ஒரு தீர்வாகாது அப்படிங்கிறத தான் இந்த சம்பவத்தின் மூலயமா நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். நீங்கள் இந்த கேஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், இந்த மோனிகா மற்றும் சுக்பீர் செய்த விஷயங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், இந்த வீடியோவுக்கு 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம், டெலிகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளை மறுநாள் வேறு ஒரு கிரைம் கேஸோட வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.